மார்க்கெட்ல எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகும். பட் ஆனா ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தெரிஞ்சா போதுமா? நாம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கு நல்ல ரிசல்ட்டும் வரும். உடனே இந்த ஸ்ட்ராட்டஜியே போதும், மார்க்கெட்ல நம்ம நல்லா ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்றத நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம். பட் ரியல் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும்போது தான் ரியல் ப்ராப்ளமே உங்களுக்கு என்னன்னு தெரியும். பேக் டெஸ்ட்ல நீங்க பார்த்த மார்க்கெட்டுக்கும் அண்ட் லைவா இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மார்க்கெட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. முக்கியமா மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் மாறும். ஒரு ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் மார்க்கெட்ல நல்லா ஒர்க் ஆகலாம், அதே ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சைட் மார்க்கெட்ஸ்ல ஒர்க் ஆகாமலும் போகலாம். அதுக்கும் மேல ரியல் ட்ரேடிங்ல கேண்டில் ஃபார்மேஷன், எக்ஸிகியூஷன், ஸ்ப்ரெட் அண்ட் ஸ்லிப்பேஜ், குறிப்பா மார்க்கெட் வந்து பேக் டெஸ்ட் அடிக்கையில பார்த்த மாதிரி நியூஸ் டைம்ல இருக்காது. ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதனால பேக் டெஸ்ட் பண்ணி வந்ததால மட்டும் லைவ் மார்க்கெட்ல அதே ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பிளைண்டா அதை பிலீவ் பண்ணிடக்கூடாது. பேக் டெஸ்டிங் பண்றது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபைண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும்தான் உதவும். பட் ஆனால் ரியல் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி, எப்போ, எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத, எந்த மார்க்கெட் கண்டிஷன்ல யூஸ் பண்ணணுங்கிறத கற்றுக் கொடுக்கும். ஸோ மார்க்கெட்ல நீங்க ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை மட்டும் லேர்ன் பண்ணாதீங்க, ரியல் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸையும் லேர்ன் பண்ணுங்க.